இப்போது நீங்கள் பார்க்குறது சிவ் எலைட் அவகேடோ. அது பாருங்கள் எவ்வளோ கலராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் பழுக்கலை. நாளைக்கு இந்த இடமும் ஃபுல்லாக வந்து ரெட்டாக மாறிடும். இது இப்போயே பழுக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய இதுக்கு மாறிடுச்சு. மற்ற அவகேடோவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற அவகேடோஸ்லாம் ஸ்மெல் வரும், ஒரு கொச்சை அடிக்கும். அதை வந்து சுகர் சேர்த்து தான் நம்ம சாப்பிட முடியும். பட் இது வந்து நம்ம சுகர் சேர்க்க வேண்டியதில்லை. கூட அவராக இருக்கட்டும். பழுத்துருச்சு மாமா. நான் திம்பேன், நீங்கள் திங்கலண்ணா. என்ன பிடிங்க குறுக்க இருக்கக்கூடாது. அப்படியே அப்படியே இங்கிட்ட அறுத்து அப்படியே பிரிங்க. அதை இங்கே வீடியோவில் காப்பிட்டுன்னு சொல்லி சொன்னால் யார் சொன்னது காயின்னு? அவருக்கு என்ன, உங்களுக்கு வேலை இல்லை. இந்த இருக்குல்ல, ஸோ இப்படி தான் இருக்கும். இதை நடுவில் கிளிங்க சொல்கிறேன், பார்த்து கை. இப்போ வந்து இது அப்படியே நீங்கள் ரெண்டாக ஒடிச்சிங்கன்னு சொன்னால் ஒடிங்குவேன். ரெண்டாக அது தோலை மட்டும் உரிங்க. வாழைப்பழம் உரிச்சிக்க மாதிரி உரிக்கலாம். எடுங்க இப்படி அந்த வெண்ணெயை காட்டுங்க. சரி, இதுதான் சிவ எலைட்டு. இப்போ சாப்பிட்டு பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. நல்லா இருக்கு. எப்படி முதல் முறையாக சாப்பிட்றீங்களா அவகேடா? அதை எடுத்து கூட மின்னலுக்கும் சாப்பிடு. பல்லு இல்லைனாலும் மின்றுவா சாப்பிடு. சூப்பராக இருக்கும். எங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அது நீ மெல்ல வேண்டியெல்லாம் அவசியம் இல்லை, வாயில் போட்டால் கரைஞ்சிரும். ஏன் பருவம் ஆயிடுச்சு, நாளைக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீட்பேக் அது கொச்சி அடிக்கும். கேரளா வெரைட்டி, கொடைக்கானல். காலையில் 2 பழம் சாப்பிட்டு வந்துட்டேன்.